அனைவருக்கும் வணக்கம். ஸோ கூகுளோட நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 5 இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போது இதோட கூகுள் பிக்சல் 5 கம்ப்ளீட் லீக் ஸ்பெக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெக்ஸோட தான் கூகுள் பிக்சல் 5 லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. லீக்கும் கிடையாது, ரூமரும் கிடையாது, 100% அஃபிஷியலான டீட்டெயில்ஸ் தாங்க இது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பெக்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பிக்சல் 5 லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி கூகுள் பிக்சல் 6 பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கூகுளோட சொந்த ஓஎஸ் சம்திங் அப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனல் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், லிங்க் இருக்கும், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த கண்ட்க்குள்ளே வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வழக்கம் போல் டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போங்க. ஸோ நிறைய பேர் பொதுவாக டிஸ்பிளேக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே டிஸ்பிளே ஒரு மெயின் காம்போனண்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ 6.2 இன்ச்சஸ் அப்படின்னோடனே கீழே போயிடாதீங்க. 6.2 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ஓலெட் டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. ஃபுல் ஹெச்டியும் கொடுத்து இன்னொரு பக்கம் ஓலெடும் கொடுக்குறாங்க. ஓலெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஓலெட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு தூரம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி கொடுக்கும். நீங்கள் நார்மல் கேமிங் நார்மல் ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலெட் டிஸ்பிளே மோர் தேன் இனாஃப்னு சொல்லலாம். ஏன்னா AMOLED டிஸ்பிளேக்கும் ஓலெட் டிஸ்பிளேக்கும் கம்பேரிஷன் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா தவறாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் கூடிய வீடியோவில் கொண்டு வரும், ஓகேங்களா? அது உங்களோட கமெண்ட்ஸ் மூலமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 750G ஆர்த்தோக்ரூட்டர் ஸ்மார்ட் ப்ராசரோட லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சிப்செட் ஒரு ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதான். பட் இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசஸர், அதாவது குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட எந்த வகையான சிப்செட்டையும் அடிச்சுக்கிறதில்ல. ரீசெண்டாக மீடியாடெக் டைமென்சிட்டி 1000 வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் தாங்க டாப் ஆஃப் த லிஸ்ட் இருக்குது. இது வரைக்குமே எந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரும் மீடியாடெக்கோட அந்த ப்ராசஸரை அடிச்சுக்கல. ஸோ டாப் ஆஃப் த லிஸ்ட் நம்பர் 1 க்ரான் பொசிஷன் பெஸ்ட் ப்ராசஸர் எதுனா மீடியாடெக் 1000 அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ 750G அப்படிங்கிற வரையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ரிவ்யூவிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இந்த குறிப்பிட்ட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PUBG, ஃப்ரீ ஃபயர், COD மொபைல், Fortnite இந்த 4 கேமே மாசாவே ஆட முடியும். இதுக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாரதுக்கு எந்த கேமும் இல்லை. இருக்க எல்லா கேமும் ஸ்னாப்ட்ராகனோட 750Gயில் போட்டு தாக்கலாம். அதாவது போட்டு தாக்க அந்த மாதிரி தான் நிஜமாலுமே போட்டு தாக்கிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் என்னப்பா இவ்வளோ கம்மியான பேட்ரி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ 7000 தான் கிடையாது. டெக்னோ போவா 2000 மதியம்னா 7000 mAhக்கான பேட்டரியோட லான்ச் ஆக போது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தா வழக்கம் போல் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ போன வீடியோவில் பேசியிருந்தா அதுதான் பார்த்தீங்கன்னா திரும்பி 7000 mAhன்னு வந்துச்சு. ஸோ 3820 mAh பேட்டரியோட வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னப்பா இவ்வளோ கம்மியான பேட்டரியோட கெப்பாசிட்டியோட லான்ச் ஆக போதே அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வரல, இன்னும் வர முன்னாடியே நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு. என்ன தான் 3820 mAh பேட்டரியாக இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அப் டு டேட்டில் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணால் எடுத்துக்கோங்க. அப் டு டேட் A70 எடுத்துக்கோங்க. பொதுவாக அந்த ஹை-எண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஹை-எண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன தான் சாம்சங் கொடுப்பாங்க 5000 mAh பேட்டரி, 6000 mAh பேட்டரி அப்படின்னு கொடுப்பாங்க. கூகுள் சப்பையாக 3820 mAh பேட்டரி தான் கொடுப்பாங்க. அதை விட 1.5 மடங்கு 2 மடங்கு வரைக்குமே பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இந்த ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் அண்ட் கூகுள் பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கேன். என்ன தான் 3000 mAh 2000 mAhன்னு கொடுத்தாலும் சாம்சங் எந்த ஸ்மார்ட் ஃபோனை விட கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தவறாமல் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆப்பிள் ஒரு பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தவறாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா முக்கியமான விஷயம் நான் மெமரியை சொல்லி 6GB ரேம். ஸோ Fortnite அது 6GB மோர் தேன் இனாஃப்ங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 6GB மோர் தேன் இனாஃப். நீ இது வரைக்கும் வந்து அப் டு டேட்டில் இருக்க எல்லா கேம்ஸுமே தாராளமாக விளாண்டுக்கலாம். 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பிக்சல் 5 ப்ரைஸ் ரேட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் 6GB ரேமோட கம்பேரிட்டிவ்லி பார்க்கலாம். எந்த வகையான டவுட்ஸ் எல்லாம் கிடையாது. 128GB ஸ்டோரேஜ் அவ்வளோதாங்க. லீக்குன்னு கிடையாது. அவங்க ரிவீல் பண்ண ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஸ்பெக்ஸ். இந்த அளவு தூரம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் எல்லாம் லீக் ஆகி இந்த ஸ்பெக்ஸோட நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேட்டிங்கோட எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தவிர கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது கேள்வி முதல்ல ஆரம்பத்தில் கேட்டே பாருங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி எந்த அளவு இருக்குது, நீங்கள் பிக்சல் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரிட்டிவ்லி பார்க்கல என்னன்னா mAh கம்மியாக கொடுத்துருந்தாலும் பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும் சொல்லுங்க.
ஸோ அந்த உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்னஸில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த அளவு தூரம் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படி இருக்குது, எந்த அளவு தூரம் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத தவறாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வேறு ஏதாவது வீடியோ வேணும், அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது வேணும், இல்லை அந்த வீடியோவில் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் கீழே இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனே அழுத்திக்கோங்க, ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நாங்கள் போட்டோம்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.